ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம விஜயாஸ் ஃபேமிலியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவ் தான். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, பச்சை பட்டாணி, இது வந்து பச்சை மிளகாய், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்காக வெறும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ரெண்டு சின்ன துண்டு கடல் பாசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு, எனக்கு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். அதை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த 3த்தையும் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை சேர்க்கக்கூடாது. பிரிஞ்சி இலை சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த 3 மட்டும் போதுமானது. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி மட்டும் இன்னும் சேர்க்காமல் இருக்கும். ஏன்னா தக்காளி வந்து கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வதங்கிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா அதோட கலர் மாறிடும். ரைஸ் வந்து நம்ம ஒயிட்டாக தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம தக்காளியை வதக்கக்கூடாது. கடைசியாக நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம், வதக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான ஒரு பவுல் மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ரைஸுக்கு நான் 2 பவுல், அந்த பவுலில் 2 பவுல் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பவுல் பால் எடுத்திருக்கேன். பசும்பால் தான். நீங்கள் எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம், அல்லது பசும்பாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பேக்கெட் பாலும் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், நம்ம கடைசியாக தான் உப்பு சேர்க்க போகிறோம். முன்னாடியே உப்பு சேர்த்தோன்னா பால் வந்து திரிஞ்சிடும். பாருங்கள், பால் நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், பால் திரியாமல் நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஊறிச்சுங்க. அதுக்காக 1க்கு 1ன்ற அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். சப்போஸ் அரிசி ஊறலைன்னா 1க்கு 1.5 அளவில் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த புலாவ் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலை ஒரே ஒரு கொத்து மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி சேர்க்கலை. இப்போ கடைசியாக நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம 2 விசில் விட்டுக்க போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம கருணக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம். கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். வேறு எதுவும் ஸ்பெஷல் மசாலாலாம் எதுவும் இல்லைங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மசாலா பிடிக்கும்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் புலாவ் நல்லா வந்திருக்கு. நம்ம வேறு தட்டில் மாற்றிக்கலாம். நான் செஞ்ச இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் புலாவ் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பால் சேர்த்து செய்யும்பொழுது புலாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்க அம்மான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இந்த புலாவ் வந்து என்னோடய குழந்தைங்க என்னோடய ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. 2 தடவை கூட போட்டு சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோஸை உடனுக்குடன் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.